நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காணொளி காட்சி சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் டு ஜலகண்டாபுரம் செல்லக்கூடிய வழியில் ராமிரெட்டிப்பட்டி ஏரியில் ஸ்ரீ கரிய காளியம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்கு எதிரில் 84 மாதங்களுக்கு முன்னாடி கருவேல மரம் வெட்ட சென்றபோது மரத்தினுடைய பக்கத்தில் இருந்த புற்றிலிருந்து ஒரு ராஜ நாகமானது படம் எடுத்திருக்குதுங்க. படம் எடுத்த ராஜநாகம் மரத்தை வெட்ட விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்குது. இதனால் மரத்தை வெட்ட வந்தவர்கள் மரத்தை வெட்டாமல் அடுத்த நாள் மரத்தை வெட்டலாம் அப்படின்னு வந்தபோது அந்த ராஜநாகமானது புற்றுக்கு மேலே ஏறி படம் எடுத்து சட்டையை உறுத்தி விட்டு உள்ளே சென்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த அற்புத காட்சியை அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவருமே பார்த்துருக்குறாங்க. நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ கரிய காளியம்மன் திருக்கோவிலிருந்து வெளிப்படக்கூடிய ராஜ நாகத்தினுடைய காணொளி காட்சி தாங்க பார்த்துருக்குறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய ராஜ நாகத்துடைய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கு குடிக்கொண்டு இருக்குது என்ற தகவல் உள்ளூர் மட்டும் இல்லைங்க, வெளியூர்லேயும் பரவி இருக்குது. அதே போல் இந்த கோவிலுடைய மகிமையை தெரிந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அப்பொழுது ஒரு பக்தர் சாமிக்கு அருள்வாக்கு சொல்லிய போது, இங்கு நான் நாக தேவதையாக கூடிக்கொண்டிருக்கிறேன், என்னை வணங்குபவர்களுக்கு சகல செல்வங்களும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதே போல் திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் வேணும்னாலும் இங்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. இந்த ஆலயத்தில் அது மட்டும் இல்லைங்க, அருள்வாக்கும் சொல்லப்படுதுங்க. பூ வைத்து பூ கேட்டோம் அப்படின்னா அந்த வாக்கானது அப்படியே நடக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாக இந்த ஆலயத்தில் திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க 9 வாரம் வந்து விளக்கேற்றி வழிபட்டாங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியமும் திருமணமும் கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை நாளில், பௌர்ணமி நாளில், அதே போல் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிறப்பு பூஜைகளானது இந்த ஆலயத்தில் நடைபெறுதுங்க. இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிக் கொண்ட பக்தர்களுக்கு அப்படியே நடந்திருப்பதாகவும் அவங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறியதாகவும் சொல்லப்படுது. வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் வந்து நேர்த்தி கடனாக பொங்கல் வைத்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. அதே போல குழந்தையில்லா தம்பதிகள் இங்க வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைஞ்சிருச்சுன்னா குழந்தைக்கு எடைக்கு எடை போட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு வராங்க. அம்மன் வழிபாட்டில் புற்று வழிபாட்டிற்கு சிறப்பிடம் இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறுவது வழக்கமாகுங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த வழிபாடானது இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த ஆலயத்தில் பூவாக்கு வைத்து கேட்டால் அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய குழந்தை இல்லாத தம்பதிகள் மர தொட்டில கட்டி போடக்கூடாதுங்க. சேலையை கிழித்து அதில் தான் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அம்மன் வழிபாட்டில் புற்று வழிபாட்டிற்கென்று சிறப்பிடமானது கொடுக்கப்படுதுங்க. பாம்பு புற்று மாரியம்மன் அப்படின்னும் அழைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை புற்று வழிபாட்டிற்கு உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் புற்றுக்கு முன்னாடி பொங்கல் வைத்து பால் வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இதனால் நோய் நொடி பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க, ஆரோக்கியமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே நாகாத்தம்மன் என்ற பெயரில் பாம்பை வழிபடக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அம்பிகையுடைய ஆபரணமாகவும் குடையாகவும் பாம்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகார தலமாகவும் இருக்குது. ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்தில் வந்து பரிகாரம் செஞ்சு கொள்ளலாங்க. நல்ல விஷயங்கள் அனைத்துமே தரக்கூடியது மகா சக்தி வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா நாக வழிபாடு தாங்க. இதை வழிபடக்கூடிய முறையை நம்ம தெரிஞ்சு கொண்டு அதன்படி நம்ம வழிபட்டு வணங்கினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் புற்று இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி முதல்ல நம்ம சாணத்தால் முழுக வேணுங்க. அதற்கு பிறகு கோலம் போட வேணும். தினமும் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் விளக்கேற்றி வைத்து பால் வைத்து நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு சூடம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புற்றுக்கு பால் ஊற்றினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. புற்று முழுவதும் மஞ்சளை பூசி அங்கேயே குங்குமம் போட்டு வைப்பது தமிழ்நாட்டில் சில இடங்களில் வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. சில
பெண்கள் பார்த்திங்கன்னா புற்றுக்கு முன்னாடி பொங்கல் வைத்து படையல் போட்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்தை புற்றின் மீது வைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு புற்றை 3 முறை சுற்றி வந்து அம்மனை வழிபடுவது போல வேண்டினோம் அப்படின்னா எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. இதுதான் நாக வழிபாட்டின் மகிமை அப்படின்னும் சொல்லப்படுது. நாக வழிபாட்டிலால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் நலமாக இருக்க வேண்டி நம்ம வழிபாடு செய்யலாங்க. அதே போல் மகப்பேறு வேண்டி வழிபாடு செஞ்சோம்னா விரைவில் மகப்பேறானது கிடைக்குங்க. பிரசவத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நடைபெற வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடைபெறுங்க. அதே போல் கேது திசை நடக்கக்கூடியவங்க புற்று வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா நோய் வராமல் தடுக்க முடியுங்க. நாகதோஷம் இருக்கக்கூடியவங்க அந்த தோஷம் நீங்க புற்று வழிபாடு செய்வது சிறப்பானதாகுங்க. தொழுநோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த நோய் பிரச்சனையானது நீங்க வேணும் அப்படின்னா புற்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. போல குழந்தை தோஷங்கள் காரணமாக அடிக்கடி உடல்நல பிரச்சனை ஏற்படக்கூடியவங்க நலமுடன் வாழ வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புற்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. நாக வழிபாட்டுக்கு என்ன நெய்வேத்திய பொருட்களாக படைத்து வழிபட்டாலும் சிறப்பானதாகுங்க. புற்று வழிபாட்டில் பாலும் வாழைப்பழ துண்டுகளும் முக்கிய இடத்தை பெற்றிருக்குதுங்க. புற்று வழிபாட்டுக்குரிய காணிக்கை பொருட்களாக கருப்பு துணியில் வைத்து சந்தனம் பூ இவற்றோடு சேர்க்கும் பொழுது சாயு நேரத்தில் புற்றுல நம்ம வைக்க வேணுங்க. தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத தலமாக இந்த ஸ்ரீ கரிய காளியம்மன் ஆலயமானது இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் ஒரு முறை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு போனோம்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பிரச்சனைகள் இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்களுக்கு நீங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது பரிகார தலமாகவும் இந்த ஆலயமானது விளங்குதுங்க. இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகளானது செய்யப்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தீராத நோய் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம், எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருக்குறோம், இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் தீரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வழிபடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு வழிபடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. அதே போல் நம்பிக்கையானது அதிகமாக இருக்குங்க. அதே போல் தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், இல்லைனா நான் ஏற்கனவே வியாபாரம் தொழில்னு நான் செஞ்சுட்டு வரேன், இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்குது, லாபம் எனக்கு அதிகமாக கிடைக்கல, நஷ்டத்தில் போய்கொண்டு இருக்குது, அதே போல் காரியத்தடை நான் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரியத்தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வழிபட்டுட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க. அதே போல் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை நம்ம வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்ரீ கரிய கரிகாளி அம்மன் துணையால் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படுங்க. அதே போல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சேன், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏனோ படிப்பு சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்தில் ஒரு முறை வழிபட்டுட்டு போங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமானது கிடைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நாக வழிபாடு நம்ம செய்வதனால ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம் போன்றவைகள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நாகர குல தெய்வமாக வழிபடுவதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. திருமணத்தில் ஏற்படக்கூடிய தாமதங்கள், சர்ப்ப தோஷங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. விரைவில் திருமணமானது கைகூடி வரும், நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பார்த்தீங்கன்னா நாக தேவதையை மனசார வழிபடுவதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், பயம், திடீர் விபத்துக்கள் இருந்து நமக்கு பாதுகாப்பானது கிடைக்குங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமையும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு
ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு நாகாத்தம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நாகாத்தம்மனை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.